هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் மீதும் குறிப்பாக நம் எல்லோரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய பெரும் கிருபை கொண்டு புனிதமான ரமலானுடைய மாதத்தில் நாம் எல்லோரும் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல தஆலா தன்னுடைய ஒவ்வொரு கட்டளைகளை நமக்கு குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுதும் அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து யா அய்யுஹல்லதீன ஆமனூ யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று அழைத்ததால் அல்லாஹ் தஆலா அவனுடைய கட்டளைகளை நமக்கு சொல்லி காட்டுகிறார். நோன்பை குறித்து கூட அல்லாஹ் சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகலாம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். இது மாதிரி குர்ஆனில் நிறைய வசனங்கள், ஓரிரு வசனங்கள் கிடையாது. அல்லாஹ் நமக்கு தொழுகையை கட்டளையிடும் பொழுதும், நோன்பை கட்டளையிடும் பொழுதும், ஜகாத்தை கட்டளையிடும் பொழுதும், எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நாம் பேணி நடக்க வேண்டும் என்பது போன்ற எல்லா விதமான அடிப்படை விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகின்ற பொழுதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறார்? நம்மை பார்த்து ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்கள் என்று தான் அழைக்கிறார். அதனுடைய சாராம்சம் என்னவென்று சொன்னால், ஈமான் என்பது ஒரு அடிப்படை. அந்த அடிப்படை இல்லாமல் எந்த ஒரு செயல்பாடும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வை நம்பாமல் ஒருவர் எவ்வளவு காரியங்கள் தான் செய்தாலும், முழுமையான நம்பிக்கை இல்லாமல் அவர் அல்லாஹ்வுக்கு எதை செய்தாலும் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான்? அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல கட்டளை என்ன செய்கிறார்? தன்னுடைய திருமறையில் நமக்கு ஏவி காட்டுகிறார். அந்த கட்டளைகளை எல்லாம் நாம் ஏற்று நடக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஏவல் விளக்கல்களை நாம் சரியான முறையில் பின்பற்றி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால், நம்மை எதை குறித்து என்ன வார்த்தை பயன்படுத்தி அல்லாஹ் நம்மை அழைக்கிறானோ அதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைக்கு உரியவர்களாக முதலில் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஈமான் கொண்டவர்களை ஈமான் கொண்டு அழைக்கும் பொழுது நாம் உண்மையிலேயே ஈமானில் உறுதியானவர்களாக இருந்தால் மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும்? நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று நடக்க முடியும். அந்த உறுதி முதல்ல உள்ளத்தில் ஏற்படும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு நபித்துவம் கிடைத்ததற்கு பின்பாக முதல் ஒரு 13 ஆண்டுகள் மக்காவிலும், அடுத்த 10 ஆண்டுகள் மதீனாவிலும் தங்களுடைய அந்த நபித்துவத்தை அவர்கள் கழித்தார்கள். இந்த மக்காவில் அவர்கள் பயணித்த அந்த நாட்களில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிதாக எந்த ஒரு கட்டளையும் அந்த மக்களுக்கு பிறப்பித்தது கிடையாது. எந்த ஒரு கடமைகளும் பெருசாக அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது கிடையாது. அல்லாஹ்வை வணங்குவார்கள், அல்லாஹ்வை துதி செய்வார்கள், அல்லாஹ்வை நினைப்பார்கள், அவ்வப்போது சில ஏவல் விளக்கல்களை பின்பற்றிக் கொள்வார்கள். ஆனால் அந்த 13 ஆண்டுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை குறித்தும் அந்த சஹாபாக்களை அதிகமாக அவர்களை பரிச்சயப்படுத்தினார் என்று சொன்னால், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது தொடர்பாக உள்ள விஷயங்கள் தான். முதல்ல அல்லாஹ்வை என்ன செய்ய வேண்டும்? உறுதியாக நம்ப வேண்டும். அந்த ஈமானில் உறுதி இருக்க வேண்டும், அதில் இஸ்திகாமத் இருக்க வேண்டும், ஒரு ஸ்திரமான ஒரு நிலை இருக்க வேண்டும், உறுதியுள்ள நிலை இருக்க வேண்டும். அந்த உறுதியுள்ள நிலை ஏற்பட்டு விட்டால் ஒருவர் என்ன அமல்களை வேண்டுமானாலும் அல்லாஹ்வுக்கு செய்ய துணிந்து விடுவார். உள்ளத்தில் என்ன செய்யணும்? அந்த ஈமானிய உறுதி ஏற்படணும். அல்லாஹ்வை நம்புறது, அல்லாஹ்வை எப்படி நம்பணுமோ அப்படி நம்புறது. அல்லாஹ் அப்படித்தான் நமக்கு சொல்றான், இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி. அல்லாஹ் நீங்கள் எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி அஞ்சுங்கள்.
இப்போ அல்லாஹ் எப்படி புரியணுமோ, அல்லாஹ் எப்படி பயப்படணுமோ, அல்லாஹ் எப்படி விளங்கணுமோ அப்படி விளங்கி அல்லாஹ் சொன்ன அந்த விஷயங்களை எல்லாம் நாம் நம்பினால் மட்டும்தான் நாம் உண்மையான ஈமான் உள்ளவர்களாக ஆக முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாடமாக என்ன செய்வார்கள், சஹாபாக்களுக்கு கற்பித்து சென்றிருக்கிறார்கள். ஆக இந்த ஈமானுடையவர்கள் யார், ஈமானுடையவர்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும் என்பது போன்ற விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் பல இடங்களில் என்ன செய்கிறார், நமக்கு சொல்லி காட்டுகிறார். முதல்ல ஈமான் என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, ஈமானோடு ஒரு செயல் இருக்க வேண்டும், ஈமானோடு இருந்தால்தான் அந்த செயலுக்கான முழு பிரதிபலன் அளிக்கப்படும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், எவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டு வஅமிலுஸ் ஸாலிஹாத் நல்ல செயல்கள் செய்கிறார்களோ, வஅகாமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸகாத்த தொழுகை நிலைநாட்டுகிறார்களோ, ஜகாத்தை கொடுக்கிறார்களோ, லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் அவர்களுக்கு அவருடைய கூலி அவருடைய இறைவனிடத்தில் இருக்கிறது. லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் அவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள். ஆக அல்லாஹ்வுக்கு நல்ல செயல்களை செய்யணும், அல்லாஹ்வை தொழுகணும், அல்லாஹ் நம்பணும். அதற்கு முன்னாடி என்ன இருக்கணும், ஈமான் இருக்கணும். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு யார் இதெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க செய்து அவருடைய இறைவனுக்கு நல்ல கூலி இருக்கிறது. அதே போல அல்லாஹ் மற்றொரு இடத்தில் சொல்லும் பொழுது ஃபஅம்மல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் ஃபயுவஃபீஹிம் உஜூரஹும், யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்கிறார்களோ அவருடைய கூலி அல்லாஹ் தஆலா நிறைவாக வழங்குவான், முழுமையாக அல்லாஹ் தஆலா வழங்கி விடுவான். இந்த முழுமையான கூலினா என்ன, இந்த உலகத்திலும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான், மறுமையிலையும் கொடுப்பான். காஃபிர்களுக்கு அது கிடையாது. காஃபிர்களுக்கு ஏன் கிடையாது, அவர்களுக்கு அந்த இறை நம்பிக்கைன்ற சாப்டருக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அவன் அல்லாஹ்வை நம்புவது கிடையாது, அல்லாஹ்வுடைய மறுமையை நம்புவது கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர்களை நம்புவது கிடையாது. இந்த உலகத்தில் எப்படி வேணுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம், எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், இந்த உலகம் தான் நமக்கு பெரியது என்று நினைத்து வாழக்கூடியவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே என்ன செய்திருவான், அவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அனைத்தையும் வழங்கி விடுவான். ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு அப்படி கிடையாது. அவர் எவ்வளவுதான் இந்த உலகத்தில் சிரமப்பட்டாலும், எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தாலும், எவ்வளவு வேதனைகளை அனுபவித்தாலும், எவ்வளவு இன்பங்களை அனுபவித்தாலும் அவருக்கு மறுமை என்ற ஒன்று இருக்கிறது. மறுமை என்ற ஒன்றை அல்லாஹ் தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அங்கே நிரந்தரமான சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். சுகபோகங்கள் நிறைந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா தயாரித்து வைத்திருக்கிறான். அந்த சொர்க்கத்தில் ஒருவர் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் ஈமான் இல்லாமல் அவரால் செல்ல முடியாது. அந்த ஈமான் எப்படிப்பட்ட ஈமானாக இருக்க வேண்டும், உறுதியுள்ள ஈமானாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை பற்றி சொல்லும் பொழுது இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எவர்கள் தங்களுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று சொல்லிவிட்டு, நான் அல்லாஹ்வை தான் நம்பிக்கை கொள்கிறேன், என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று ஒருவர் சொல்லிவிட்டு சும்மஸ்தகாமு பிறகு அதில் உறுதியோடு இருக்கிறார்கள். எந்த நிலை வந்தாலும், எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், உயிரே போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் எவர்கள் அந்த நிலையில் இஸ்திகாமத்தோடு உறுதியோடு இருக்கிறார்களோ தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அல்லாஹ்வுடைய வானவர்கள் இறங்குவார்கள், அவர்களுக்கு நல்ல செய்தி சொல்வார்கள். அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள், நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள். அல்லாஹ் நமக்கு வானவர்கள் மூலமாக நற்செய்தி சொல்வான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எதற்கும் கவலைப்பட வேண்டாம், எதற்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். வஅப்ஷிரு பில் ஜன்னah, நீங்கள் சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லது குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி அடைந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வானவர்கள் என்ன செய்வார்கள், வந்து நற்செய்தி சொல்வார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ஆக யார் அந்த உறுதியோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி எப்போதுமே இருக்கும். அதே ஒரு வசனத்தை அல்லாஹ் வேறு விதமாக மற்றொரு இடத்தில் சொல்லுகின்ற பொழுது இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு, யார் அல்லாஹ்வை தன்னுடைய இறைவனாக மொழிந்து அதில் உறுதியோடு இருக்கிறார்களோ ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு எதை பற்றிய கவலையும் இருக்காது, அவர்கள் எதை குறித்து பயப்பட மாட்டார்கள். அவங்க ரிலாக்ஸ்டாக என்ன செய்வாங்க, அவருடைய வாழ்க்கையை அவர்கள் கழிப்பார்கள். உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah, அவர்களை யார் தெரியுமா, சொர்க்கவாசிகள். உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah, அவர்கள் சொர்க்கவாசிகள். ஹாலிதீன ஃபீஹா, அதில் என்ன செய்வார்கள், நிரந்தரமாக இருப்பார்கள். ஜஸாஅ பிமா கானு யஅமலூன், இவ்வாறு தான் நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு என்ன செய்வோம், நாம் கூலியை வழங்குவோம். இதான் அவருடைய கூலி என்பதாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ஆக இந்த ஈமானை பொறுத்தவரை நமக்கு அல்லாஹ் தஆலா அதை ஒரு மிகப்பெரிய கிருபையாக, அல்லாஹ் நாடாதவர்களுக்கு அது கிடைக்காது. எத்தனையோ பேர்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள்,
அந்த நபிமார்களுடைய நெருங்கிய உறவினர்கள், அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒன்றாக அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், அந்த ஈமானை நமக்கு வழங்கியிருக்கிறான். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது, அல்லாஹ்வின் தூதர்களை நம்பிக்கை கொள்வது, அல்லாஹ் எதையெல்லாம் நம்ப சொல்லியிருக்கிறானோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் நம்ப சொல்லியிருக்கிறார்களோ அந்த நம்பிக்கையோடு வாழ்கின்ற வாழ்க்கையை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறார், நமக்கு வழங்கியிருக்கிறார். ஆனால் இதுக்கு முன்னால் நிறைய பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்க பெறவில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்களுக்கு தெரியும் அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும், அவர்களுக்கு தெரியும் நமக்கு அனுப்பப்பட்டிருப்பது அல்லாஹ்வுடைய தூதர் தான், அவர்களுக்கு தெரியும் நமக்கு வழங்கப்பட்டிருப்பது அல்லாஹ்வுடைய வேதம் தான், அவர்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய வேதனை என்பது நிச்சயம் இருக்கிறது, அவர்களுக்கு தெரியும் நிச்சயம் ஒரு மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது, அவர்களுக்கு தெரியும் அல்லாஹ்விடத்தில் யாருமே பரிந்து பேச முடியாது, அவர்களுக்கு தெரியும் சொர்க்கம் இருக்கிறது நரகம் இருக்கிறது என்று எல்லாவற்றையும் தெரிந்திருந்தும் அவர்களுடைய பிடிவாதமும் அவர்களுடைய சில மோசமான எண்ணங்களும் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களும் அவர்களை ஈமான் கொள்ள விடாமல் தவறு செய்துவிட்டது. எல்லாமே தெரிந்திருந்தோம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களை விட ஒரு சிறந்த உதாரணத்தை நம்மால் எப்படி சொல்ல முடியும்? எல்லா விதமான உதவிகளையும் அவர் செய்தார். எதற்காக செய்தார்? தன்னுடைய சகோதரனுடைய மகன் என்பதற்காக மட்டும் கிடையாது. அவருக்கு தெரியும் இவர் அல்லாஹ்வுடைய தூதர், அவருக்கு தெரியும் இந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை தான் இவர் கொண்டு வந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய பற்றி இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உண்மைதான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையாவது வணங்கினில் ஒருவர் மரணித்தால் அவருடைய வறுமை வாழ்க்கை என்பது, அவர் இதுக்கு அடுத்து உள்ள வாழ்க்கை என்பது நாசமாகிவிடும் என்பது எல்லாமே தெரியும். தெரிந்ததனால் தான் உதவி செய்தார். ஆனால் இவ்வளவு உதவிகள் செய்தும் என்ன செய்யல? ஈமான் கொள்ளாமல் இருந்து விட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெஞ்சினார்கள், மரண தருவாயில் கெஞ்சினார்கள். அல்லாஹ்வுடைய கிருபை கருணை எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு வாழ்நாள் ஃபுல்லா காஃபிரா வாழ்றார், எவ்வளவோ பாவங்கள் செஞ்சிருப்பார், எவ்வளவோ விதமான அநியாயங்கள் செய்திருப்பார், ஆனால் வாழ்நாள் ஃபுல்லா காஃபிரா வாழ்ந்திருப்பார். அவர் மௌத்தா போறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வை நம்பி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து அவரை தூய்மையானவராக ஆக்கி அவரை சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா நுழைவித்து விடுவார். இது எவ்வளவு பெரிய கிருபை! நிறைய சஹாபாக்கள் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருந்தவர்கள்லாம் எப்படி இஸ்லாத்தை ஏற்றார், எதற்காக இஸ்லாத்தை ஏற்றார் சொன்னால், அவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்பதற்கு சில பேருக்கு பல தயக்கங்கள் இருக்கும். என்ன தயக்கம் என்றால், நம்ம எவ்வளவு அநியாயம் பண்ணியிருப்போம், எவ்வளவு மோசமான காரியங்களை பண்ணியிருப்போம், எவ்வளவு இழப்புகளை இந்த முஸ்லிம்களுக்கு, இந்த முஹம்மதுக்கு நாம் ஏற்படுத்தியிருப்போம், ஒருவேளை நாம் இஸ்லாத்தை ஏற்றாலும் நம்முடைய பாவங்கள் அப்படிதானே இருக்கும் என்று அவர்கள் நினைத்திருப்பார்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் அழைத்து, இந்த மாதிரி அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடுவான், பழி வாங்குதல் என்பது கிடையாது, நீங்கள் எந்த குற்றத்திற்கும் பிடிக்கப்பட மாட்டீர்கள், அதற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றிற்கும் அனைத்திற்கும் நீங்கள் செய்யப்படுவீர்கள், கணக்கெடுக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தை நிறைய பேர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருந்தது. ஆக வாழ்நாள் ஃபுல்லா காஃபிரா வாழ்ந்தவர் கடைசி நேரத்தில் ஈமானோடு மரணித்தால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கடமையாக்கி விடுகிறார். அந்த ஒரு எண்ணத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிப் அவர்களுக்கு கெஞ்சினார்கள், நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை நம்பி இருக்கிறீர்கள், அல்லாஹ்வை நீங்கள் ஏற்றுக்கங்க, அந்த கலிமாவோடு மௌத்தா போங்க. ஆனால் சுற்றி இந்த காஃபிர்கள் தலைவர்கள் அவர்களை ஏற்க விடாமல் அந்த குஃப்ரத்தான நிலையை செய்ய வச்சாங்க, அவர்களை மரணிக்க வச்சுட்டாங்க, அவர் ஒரு நரகவாசி ஆகிட்டார். அதே போன்று எத்தனை நபிமார்கள் வரலாற்றிலெல்லாம் நாம் பார்க்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி இருவருமே காஃபிர்கள். அல்லாஹ்வுடைய தூதர், வேற யாராவது இருந்தால் பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய மகன், அந்த தூதருடைய மனைவி காஃபிர். நாளைக்கு இறைவனுடைய நாட்டத்தினால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் பெற்ற பிள்ளை அவருடைய மனைவி எங்க இருப்பார்கள்? நரகவாசிகள். அல்லாஹ் அப்படித்தான் அவர்களுக்கு தீர்ப்பளித்திருக்கிறார். எந்த அளவிற்கு அல்லாஹ் அவர்களை சோதித்து அவர்களுக்கு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா அளித்தான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய வேதனை வர இருக்கிறது, நீங்கள் கப்பலை தயாரித்துக் கொள்ளுங்கள், அது நம்பிக்கை உள்ள ஒவ்வொருவரும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டு விட்டு அவர்கள் யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டார்கள் எல்லாரும் ஏற்று விடுகிறார்கள். தன்னுடைய மகனை அவர்கள் அழைக்கிறார்கள். அந்த மகன் நான் வரமாட்டேன், நான் இதை நம்ப மாட்டேன் என்று சொல்லி பிடிவாதமாக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய வேதனை வருகிறது, மக்கள் எல்லாம் வெள்ளத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் மேலே மேலே மலையின் மீது ஏறிக்கொண்டே சென்று கொண்டு, நான் இன்னும் தப்பித்து விடுவேன், இன்னும் மேலே நான் தப்பிச்சுக்கிடுவேன் என்று சொல்லி
ஈமான் சொல்லிட்டு அந்த லாஸ்ட் எண்டுக்கு அவர் போயிறார். அதுக்கு மேல வழி கிடையாது. அந்த நிலையிலும் அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள், அவன் ஏற்க மறுக்கிறார். இறுதியாக இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு அலை குறுக்கே போகிறது. அதில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகன் அழைத்து செல்லப்படுகிறார். இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே அப்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னதான் நபியாக இருந்தாலும் ஒரு தந்தையாக தன்னுடைய மகன் இறை நிராகரிப்பில் இறந்து விட்டானே என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள். யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு என்ன நீ வாக்களித்திருந்தாயே, அவர்கள் சொர்க்கத்தை வாக்களித்திருந்தாயே, என்னுடைய மகனும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் தானே, அவனை மன்னிச்சிரு என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அல்லாஹ் என்ன செய்தான், வசனத்தை இருக்கிறான். யார் அல்லாஹ் நிராகரிப்பினை மரணித்தார்களோ அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது ஒரு நபிக்கு ஆகாது என்று அல்லாஹ் என்ன செய்தான், வசனத்தை இறக்கினான். உங்களால் கேட்பதற்கு தகுதி கிடையாது, அவங்களுக்கு நீ கேட்கக்கூடாது. இந்த குடும்பம் என்பது உங்களுக்கு பிறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால மட்டும் அந்த குடும்ப பந்தம் உருவாகிறார். எவர்கள் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் தான் உண்மையான அந்த பந்தம் என்று சொல்வதற்கு தகுதியானவர் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தவறை எண்ணி அல்லாஹ் என்ன செய்கிறார்கள், தௌபா பாவமன்னிப்பு கேட்கிறார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி இறை நிராகரிப்பில் இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை இறை நிராகரிப்பில் இருக்கிறார்கள். ஆக இப்படி ஒவ்வொருவருடைய இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட தூதர்கள், அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய நெருங்கிய இரத்த சொந்த பந்தங்கள் கூட ஈமானுடைய அந்த மௌத் இல்லாமல் காஃபிராக மரணித்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் என்ன செய்திருக்கிறான், அந்த ஈமானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் புரிந்து வாழ வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய அந்த கடைசி நேரம் என்னவாகும் என்பது நமக்கு தெரியாது. அல்லாஹ் ஜல்ல தஆலா சொல்கிறான், லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக இல்லாமல் மரணித்து விடாதீர்கள். வாழும்போது வாழ்க்கை சரியாக இருந்தால்தான் கடைசி நேரத்தில் இருக்கும் ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். எல்லோரும் நினைத்துக் கொள்கிறார்கள் கடைசி நேரத்தில் களிமா வரணும், களிமாவை சொல்லி மௌத்தா போகணும், ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் டெய்லி களிமாவை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்து லாஸ்ட் டைம்ல அது வாயில வந்துருமா? அப்படியான விஷயமா அது? மன்னரையில் கேள்வி கேட்கப்படும், அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் ஒருவர் இங்கே எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாரு, மன்னரையில் கேள்வி கேட்டோன்னே பதில் சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரியான சாப்டரா? கிடையாது. ஒருவர் இங்கே எதை வாழ்க்கையாக வாழ்ந்து கொள்கிறாரோ, வாழ்க்கையாக அமைத்துக் கொள்கிறாரோ அதற்கான விடைதான் அவருடைய மரணமும் அவருடைய மன்னரையும் அவருடைய மறுமை. எதுவுமே ப்ரிப்பேரேஷன்ல வராது. நம்ம எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியதான் செய்யும், யாரை வணங்கணும், யாரை வணங்கக்கூடாது, எதை ஃபாலோ பண்ணணும், எதை ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்ப இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரிந்தவுடன் ஒருவர் பதில் சொல்லிவிட முடியுமா? முடியாது. அவருடைய வாய் பூட்டு போடப்படும், அவரால் பேச முடியாது அல்லாஹ் நாடினாலே தவிர. யாருக்கு அல்லாஹ் நாடுவார், யார் சரியானவற்றை பேசுவார், யார் இந்த உலகத்தில் நல்ல முறையில் ஈமானோடு வாழ்ந்தாரோ அவரை தவிர வேறு யாராலும் என்ன செய்ய முடியாது, அது பேச முடியாது. அல்லாஹ் ஜல்ல தஆலா ஈமானோடுடைய பண்புகளை பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். சூரா அல் அன்ஃபாலினுடைய 8வது அத்தியாயத்தினுடைய 2, 3, 4 அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இன்னமல் முஃமினூன், இறை நம்பிக்கையாளர்கள் யார் தெரியுமா? வெறும் பேரளவில் ஈமான் கொண்டவர்கள் கிடையாது. இறை நம்பிக்கையாளர் யார் தெரியுமா? இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா ذிக்ரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ் சொல்கிறார், அவர்களுக்கு முன் அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டாலே அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். உண்மையான இறை நம்பிக்கையாளருடைய பண்புகளில் ஒன்று என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டால், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டாலே அவருடைய உள்ளம் என்ன செய்யும்? நடுங்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். ஏதாவது மார்க்கத்திற்கு புறமான காரியத்தை ஒருவர் செய்கிறார், மார்க்கத்தில் மோசமான காரியத்தை ஒருவர் செய்கிறார், அவரிடத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்து கொண்டு சொன்னால் உடனே அவர் என்ன செய்வார்? அல்லாஹ்வுக்கு பயந்து கட்டுப்பட்டு அந்த காரியத்தை விடக்கூடியவராக இருப்பார். ஒருவர் எந்த ஒரு நல்ல செயலையும் செய்யாமல் இருக்கிறார், அவருக்கு அல்லாஹ் பற்றி நினைவு கூறப்பட்டால் அவர் உடனே அதன் பக்கம் விரையக்கூடியவராக இருப்பார். அல்லாஹ்வை பற்றி பேச்சு எடுக்கப்பட்டாலே, அல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லப்பட்டாலே அவருடைய உள்ளம் என்ன செய்யும்? நடுங்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். நடுங்கும் என்றால் என்ன? பாவத்தை விட்டும் அவர் விலகுவார், எல்லா விதமான மோசமான செயல்களை விட்டும் விலகுவார், அல்லாஹ் சொல்லிய கட்டளைகளுக்கு அவர் உட்படுவார். அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டால் அவருடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும்? நடுங்க வேண்டும் என்று என்ன செய்கிறார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். செய்யும் நடுங்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். நடுங்கும் என்றால் என்ன? பாவத்தை விட்டும் அவர் விலகுவார், எல்லா விதமான மோசமான செயல்களை விட்டும் விலகுவார், அல்லாஹ் சொல்லிய கட்டளைகளுக்கு அவர் உட்படுவார். அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டால் அவருடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும்? நடுங்க வேண்டும் என்று என்ன செய்கிறார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவர்களுக்கு முன் அல்லாஹ்வுடைய வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமானை அது அதிகரிக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். எத்தனை வசனங்கள் கேட்டிருப்போம், நம்முடைய ஈமான் எத்தனை அளவில் அதிகரித்திருக்கும்? நம்மை நாமே
ஜாதத்துஹும் ஈமானா. இடம் இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே முன்னாடி இந்த சஃபுக்கு வந்துருங்களேன். அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் சஃபுக்கு முன்னாடி வந்துருங்க. ஆக ஈமான் கொண்டவருடைய பண்பை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் என்ன செய்கிறான் நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லது யுகீமுன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். மேலும் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்கள் தொழுகை நிலைநாட்டுவார்கள், நாம் வழங்கியவற்றின் அவர்கள் என்ன செய்வார்கள்? தர்மத்தை வழங்குவார்கள். உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா. இவர்கள் தான் உண்மையான முஃமின்கள் ஆவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அல்லாஹ் நம்புறோம்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களில் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் யார் தெரியுமா? இவர்கள் தான். யார் அல்லாஹ் நம்பிக்கை கொண்டு இந்த பண்புகள் எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறதோ, அல்லாஹ் நினைச்சா பயப்படணும், அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டால் பயப்படணும், அல்லாஹ்வுடைய வசனம் ஓதி காட்டப்பட்டால் ஈமான் அதிகமானோம், இவர்கள் தான் அல்லாஹ்வை நம்புகிறோம் என்று சொல்வதற்கு தகுதியானவர்கள். லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம். இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் சிறந்த கூலி இருக்கிறது. வ மக்ஃபிரத்துன். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மன்னிப்பை வழங்குவான். வ ரிஸ்குன் கரீம். சங்கையான மகத்துவமிக்க உணவையும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்காக வைத்திருக்கிறார். யாரெல்லாம் இந்த பண்போடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்கிறார், நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதே போல சூரா அல் முஃமினூன் என்கின்ற அத்தியாயத்தில் இறை நம்பிக்கையாளருடைய அடிப்படை பண்புகளில் ஒன்று. நம்ம ஏன் ஒவ்வொரு வாடி தொழும் பொழுதும் சஃப்களை சரி செய்யுங்கள், நேராக நில்லுங்கள், நெருக்கமாக நில்லுங்கள், இடைவெளி விடாதீர்கள், தொழுகை எப்படி தொழ வேண்டுமோ அந்த முறைப்படி தொழுங்கள், மனம்போன போக்கில் நீங்கள் தொழாதீர்கள், கைகளை எப்படி உயர்த்த வேண்டுமோ, எப்படி கட்ட வேண்டுமோ, எப்படி ருக்கூ செய்ய வேண்டுமோ, எப்படி சுஜூத் செய்ய வேண்டுமோ, எதை எங்கெங்க ஓத வேண்டுமோ எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு ஒரு பரிபூர்ணமான தொழுகையாக நீங்கள் ஆக்குங்கள் என்று எதற்காக தொழுகை பற்றி அடிக்கடி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளருடைய பண்பை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது அதில் முதலாவது அல்லாஹ் சொல்லுகிறான், ஹும் ஃபீ ஸலாத்தில் காஷிஊன். தொழுகையில் அவர்கள் உள்ளச்சமுடையவர்களாக இருப்பார்கள். தொழுகையில சோம்பேறிகளா அசட்டையா ஏதோ பேருக்கு நிக்கிற மாதிரி நிற்க மாட்டாங்க. அந்த மாதிரி சோம்பேறித்தனமா நிற்கிறது யாரோட தொழுகை தெரியுமா? காஃபிர்களுடைய நயவஞ்சகர்களுடைய தொழுகைன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். நயவஞ்சகர்கள் அவங்க என்னமா செய்வாங்க? இதா காமு ஸலாத்தி காமு குஸாலா. அல்லாஹ் சொல்லுகிறான், தொழுகைக்காக நின்றால் சோம்பேறித்தனம் என்ன செய்வாங்க? நிற்பாங்க, அப்படியே கை கட்டுவாங்க, அப்படியே ஏதோ மாதிரி ஏதோ ஒரு சிந்தனை இல்லை, ஏதோ எங்க என்ன கட்டுறோம் என்ன செய்யறோம் எந்த ஒரு சிந்தனையுமே இருக்காது. கைகளை உயர்த்துறோமா இல்லையா, சுப்ஹான ரப்பில் அலீம் ஓதுறோமா, சுப்ஹான ரப்பில் அலா ஓதுறோமா, என்ன செய்யறோம் என்ன பண்றோன்னு எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாம அப்படியே பொடுபோக்க என்ன செய்வா நிற்பாங்க. இது யார் செய்வா? நயவஞ்சரோட தொழுகை இந்த மாதிரி இருக்கும். ஏன் நயவஞ்சரோட தொழுகை இந்த மாதிரி இருக்கும்? அவங்களுக்கு தொழுகை முக்கியம் கிடையாது, நடிக்கிறதுக்காக தொழுவாங்க. மக்கள் பார்ப்பதற்காக, மக்களை கவருவதற்காக, தானும் ஒரு முஸ்லிம் என்று காட்டிக் கொள்வதற்காக அவர் தொழுவார்கள். அப்படி தொழும்போது அந்த தொழுகையில் ஈடுபாடு வராது. நம்ம தொழுது நம்ம நல்ல பேர் எடுத்தா போதும், இவனும் வரா பள்ளிக்கு, இவரும் வராரு தொழுகிறாருன்னு பேர் எடுத்தா போதும் நிக்கிறப்ப அந்த தொழுகையில் உயிரோட்டம் இருக்காது, சோம்பேறித்தனம் தான் இருக்கும். அந்த சோம்பேறித்தனம் யாருடைய பண்பு? நயவஞ்சருடைய பண்பு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆக தொழுகையில் என்ன செய்ய வேண்டும்? உள்ளச்சத்தோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுகிறார். வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். அடுத்ததாக அவர்கள் வீணான காரியங்களை விட்டும் தவிர்த்திருப்பார். தேவையில்லாத விஷயங்களை செய்ய மாட்டாங்க, மூக்க நுழைக்க மாட்டாங்க, தமக்கு தேவையில்லாத விஷயத்தை பற்றி பேச மாட்டாங்க, வீணான வகையில் நேரத்தை செலவழிக்க மாட்டாங்க, பிரயோஜனமே இல்லாத காரியத்தை அவர்கள் செய்ய மாட்டார்கள், அறிவுக்கு பொருத்தம் இல்லாத காரியத்தை செய்ய மாட்டார்கள், மார்க்கத்திற்கு புறமான காரியத்தை செய்ய மாட்டார்கள், விளையாட்டாக கூட ஒரு பாவத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். ஆக எதெல்லாம் வீணான காரியங்களாக இருக்கிறதோ அதையெல்லாம் விட்டு என்ன செய்வார்கள்? அவர்கள் தவிர்த்திருப்பார்கள். வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன். ஜகாத்தை சரியான முறையில் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதையும் என்ன செய்வாங்க? சரியான முறையில் செய்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். அடுத்ததாக வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராഊன். அவர்களிடத்தில் அமானிதமாக ஒரு பொருள் ஒப்படைக்கப்பட்டாலோ அமானிதத்தை பேணுவார்கள், வாக்குறுதி அளித்தால் அதற்கும் என்ன செய்வார்கள்? அவர்கள் காப்பாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார், வல்லதீனஹும் லி ஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன். தங்களுடைய வெட்கத்தலங்களை அவர்கள் பாதுகாப்பார்கள். அல்லாஹ் யாரிடத்தில் அனுமதி அளித்திருக்கிறானோ அவர்களை தவிர
வேறு எவரிடத்திலும் என்ன செய்ய மாட்டார்கள், அவர்கள் செல்ல மாட்டார்கள். அநியாயமான முறையில் விபச்சாரத்தினூடாகவோ இல்லை வேறு எந்த ஒரு பழக்கத்தின் மூலமாகவோ தங்களுடைய இச்சையை தீர்த்து கொள்ள வேண்டும், ஆசையை அடக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைக்க மாட்டார்கள். அல்லாஹ் அனுமதித்தவர்களை தவிர, அல்லாஹ் யாருக்கு அனுமதி அளித்திருக்கிறானோ தங்களுக்கான துணைகளை அன்றி வேறு எவரிடத்திலும் என்ன செய்ய மாட்டார்கள், அவர் தவறான உறவை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கும் அல்லாஹ் அவருக்கு நன்மையை வழங்குகிறான் அப்படின்னா. யார் சொல்லுதோ ஒரு மனிதன் தன்னுடைய ஆசையை தீர்த்துக் கொள்வதற்காக தன்னுடைய மனைவிடத்தில் செல்கிறார், அதற்கும் அவருக்கு நன்மை எழுதப்படுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் தனக்கென்று அனுமதிக்கப்பட்ட மனைவிடத்தை மட்டும் போறார்ல, அதனால அதற்கும் நன்மை அவருக்கு அப்படின்னு. தவறான வழியில் தன்னுடைய பார்வையை செலுத்தாம, தவறான வழியில் தன்னுடைய இச்சைகளை தீர்த்து கொள்ளாமல், இதுதான் தனக்கு ஆகமாக்கப்பட்ட வழி என்று தன்னுடைய மனைவியே ஒருவர் நாடுகிறார், தன்னுடைய கணவரையே ஒருவர் நாடுகிறார் என்றால் அதற்கும் அவருக்கு அல்லாஹ் தஆலா நன்மைகளை வழங்கி விடுவார். இறுதியாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், வல்லதீன ஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன். ஃபர்ஸ்ட் தொழுகை பற்றி அல்லாஹ் தஆலா சொன்னான், தொழுகையில் உள்ளட்சமா இருப்பாங்க. ஆறாவது பண்பா அல்லாஹ் அதுதான் சொல்றான், அவர்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள். தொழுகை என்ன செய்வாங்க, பாதுகாப்பாங்க என்பதாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். இதெல்லாம் யாரிடத்தில் இருக்கிறதோ இந்த பண்புகள் எல்லாம், இறை நம்பிக்கையாளர் என்றால் இவை அனைத்தும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக அவர் இறையச்சத்தோடு தொழ வேண்டும், வீணான காரியங்களுக்கு விலகி இருக்க வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும், அமானிதங்களை வாக்குறுதிகளை அவர் பேண வேண்டும், தன்னுடைய வெட்கத்தலங்களை அவர் பாதுகாக்க வேண்டும், தொழுகை அவர் பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் அவர்களுக்கு அமைந்து விட்டார். உலாயிக ஹுமுல் வாரிசூன், இவர்கள் எல்லாம் வாரிசுகள் ஆவார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு அழகா சொல்றாங்க, வாரிசுகள் தான். உலாயிக ஹுமுல் வாரிசூன், எதற்கு வாரிசு தெரியுமா? அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ், சொர்க்கத்திலேயே உள்ள சொர்க்கம் எது? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ரசூலுல்லாஹ் சொன்னார், ஃபிர்தௌஸை கேளுங்கள் அல்லாஹ் இடத்தில், அதான் சொர்க்கத்திலே உயர்ந்த தரத்தில் உள்ளது. நீங்கள் சொர்க்கத்தை கேட்டால் அந்த சொர்க்கத்தை கேளுங்கள் அல்லாஹ் இடத்தில், அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. சொர்க்கம் என்றாலே அது எல்லாமே நிறைந்த ஒன்று தான், இன்பங்கள் நிறைந்த, இந்த உலகத்தில் கிடைக்காத விஷயங்களா கிடைக்கிற ஒரு இன்பங்கள் மட்டுமே காணப்படுகின்ற ஒரு இடம்தான் சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் பல படித்தரங்களை வச்சு அதிலே உயர்ந்த சொர்க்கமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறார். அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபை, கருணை. அந்த ஃபிர்தௌஸை ஒருவர் அடைய வேண்டும் என்றால் இந்த பண்புகள் அவரிடத்தில் அமைந்தால் போதும், அவர் அந்த ஃபிர்தௌஸுக்கான வாரிஸ், அதில் அவர் நிரந்தரமாக இருப்பார் என்பதாக என்ன செய்கிறார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதே போன்று சூரா அல் ஹுஜராத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளர் பண்பை பற்றி விவரிக்கின்ற பொழுது, இன்னமல் முஃமினூன், முஃமின் என்றால் யார் தெரியுமா? ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் அல்லாஹ்வை நம்புவார்கள், சும்மலம் யர்தாபு, அதில் சந்தேகம் கொள்ள மாட்டார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஈமான்ல. ஏன்னா நமக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டங்கள், சங்கடங்கள், சோதனைகள் அதிகமாக வருகின்ற பொழுது எல்லாருக்கும் உள்ளத்தில் போட்டு மனசை குழப்பிக்கிட்டு கிடக்கும். நான் எதுக்கு தொழுகணும், நான் எதுக்கு ஓதணும், நான் எதுக்கு நோன்பு வைக்கணும், நான் அல்லாஹ்வை நம்பி என்ன பிரயோஜனம், இதெல்லாம் வரும். வராமல் யாரும் இருக்க முடியாது. இவ்வளோ செய்கிறேனே, என்னையே அல்லாஹ் இவ்வளோ சோதிக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான் தானே, அப்படியே நல்லா இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறான். அல்லாஹ்வோட தூதரை அனுப்பியிருக்கிறான், எல்லாம் பண்ணியிருக்கிறான், ஏன் அல்லாஹ் நம்மளை இன்னும் போட்டு சோதிக்கிறான், இன்னும் என் சிரமம் எனக்கு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கு, எவ்வளவோ உழைக்கிறேன், இன்னும் நான் வாழ்க்கையில் முன்னேறின மாதிரி இல்லை, எவ்வளவோ தொழுகிறேன், என்னோட கஷ்டம் போன மாதிரி இல்லை என்றெல்லாம் என்ன செய்வார்கள்? ஏதாவது ஒரு சிரமம் வருகின்ற பொழுது அவர்கள் அதை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதற்குத்தான் அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வியை நமக்கு கேட்கிறான், அஹஸிபன் நாஸ யத்ரகு யகூல் ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதனால் இவர்கள் சோதிக்கப்படாமல் விடப்படுவார் என்று எண்ணுகிறார்களா? அல்லாஹ் தஆலா கேட்கிறான். நான் அல்லாஹ் நம்புறேன், அல்லாஹ் ரசூலை நம்புறேன், நான் தொழுகிறேன், ஓதுறேன் அப்படின்னு சொல்றனால அல்லது செய்யறனால அவர்கள் சோதிக்கப்படாமல் ஜாலியாக இருக்க முடியும், நிம்மதியாக இருக்க முடியும்னு நினைக்கிறாங்களா? அப்படி கிடையாது. ஈமான் இருக்குன்னா தான் அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக என்ன செய்வான், சோதனை அதிகமாக கொடுப்பான் அப்படின்னு. ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதையும் இங்கே நமக்கு சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வை நீங்கள் நம்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை நம்ப வேண்டும், சும்மலம் யர்தாபு, எந்த நேரத்தில் சந்தேகப்படக்கூடாது. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் முழுமையான செய்யணும், உள்ளத்தை நம்பணும். வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நம்முடைய பொருளாலும் உயிராலும் என்ன செய்வார்கள்? தியாகம் செய்வார்கள். என்ன சங்கடம் வந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வாங்க? தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், இவர்கள் தான் உண்மையாளர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஆக இதெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுத்தரக்கூடிய முக்கியமான பாடங்கள். ஈமான் என்றால் என்ன, ஈமான் எப்படி நாம் உருவாக்க வேண்டும், அந்த ஈமான் எப்படி நாம் உறுதியோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் ஈமானிய உறுதி இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் தஆலா மறுமை நமக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து அல்லாஹ் தஆலா நிச்சயம் தருவார். சஹாபாக்கள் எல்லாம் இதை உணர்ந்திருந்தார். இந்த பாடத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள்.
நாம் எல்லாம் இன்றைக்கு பயான்கள் கேட்கிறோம், நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறோம், அதை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் இதெல்லாம் ஒரு கதைகளாக, ஒரு ஏதோ ஒரு சம்பவங்களாக அப்படியே நம்ம கடந்து போயிடுறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, பாடம் எடுப்பார்கள். அவங்க என்ன செய்வாங்க, கற்றுக் கொடுப்பாங்க. அந்த கற்பித்தலின் மூலமாகத்தான் சஹாபாக்கள் பக்குவப்பட்டார்கள். அந்த பக்குவப்பட்டதன் காரணமாகத்தான் அவர் அல்லாஹ்விற்காக எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு அவர்கள் துணியக்கூடியவர்களாக இருந்தார். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, அவருடைய கணவர் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் அல்லாஹ்விற்காக மிகப்பெரிய ஒரு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு சுடுமணலில் போட்டு புரட்டி எடுக்கப்பட்டு ரொம்ப மோசமான சூழ்நிலை அவர்கள் இருந்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து செல்கிறார்கள். செல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், யாசிர் குடும்பத்தினரே, நீங்கள் அல்லாஹ் உறுதியை கொண்டு நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், நிச்சயம் உங்களுக்கு சொர்க்கம் உறுதியாகிவிட்டு சொன்னவுடன் அவர் என்ன செய்தார்கள், இன்னும் நீ எவ்வளவு வேணாலும் வேதனைப்படுத்திக்க, என்ன செஞ்சாங்க, எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ கொடுமைப்படுத்திக்க, உன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க என்று அவர்கள் என்ன செய்தார்கள், எதிரிகளுக்கு சவால் விட்டார்கள். அந்த கோபத்தில் அபூஜஹல் என்ன செய்தான், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய பிறப்புறுப்பில் அவருடைய ஈட்டியை வைத்து குத்தி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஷஹீதானார்கள். அல்லாஹ் அக்பர். இவ்வளவு பெரிய விஷயம், சாதாரணமாக கடந்து போற ஒரு விஷயமா? ஒரு பெண்மணி எவ்வளவு வேதனை அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு வேதனை அனுபவித்து, அது வயதான காலத்துல அவருடைய பிறப்புறுப்பில் அவர்கள் ஈட்டியால் குத்தப்பட்டு அவர்கள் ஷஹீதாகிறார்கள். அல்லாஹ்வுக்காக இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பின்னால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஷஹீதான முதல் பெண்மணியாக சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று ஒவ்வொரு சஹாபாக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காகவே, ஈமானிய உறுதியை அவர்கள் காப்பாற்ற என்பதற்காகவே, அல்லாஹ் தான் தன்னுடைய இறைவன், அல்லாஹ்வுடைய தூதராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டதற்காக மட்டுமே எல்லாருமே வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். எவ்வளவுதான் சிரமப்படுத்தப்பட்டாலும் அவருடைய ஈமான் அவர்களை விட்டும் ஒரு இன்ச்சு கூட ஒருபோதும் விலகியது கிடையாது, கொஞ்சம் கூட விலகினது கிடையாது. அந்த மாதிரி சஹாபாவுடைய வரலாறு நிறைய பேருடைய சம்பவங்கள் நம்ம படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். ஹப்பாப் பின் அல்-அரத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற அவர்களும் ஒரு அடிமை தளத்திலிருந்து மீட்டப்பட்ட ஒரு சஹாபி. அந்த ஹப்பாப் பின் அல்-அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யார் அடிமையாக விலைக்கு வாங்கினார்களோ அந்த பெண்மணியும் பயங்கரமா என்ன செய்றாங்க, கொடுமைப்படுத்துறாங்க. அவருடைய பொருளாதார ரீதியாக நெருக்கடி அதிகமாகுது. எதை பற்றி அவங்க கவலைப்படலை. இதை பற்றி கவலைப்படாம அல்லாஹ்வை நம்பிக்கொண்டும் அல்லாஹ் தூதரை ஏற்றுக்கொண்டும் அவர்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த எதிரிகள் குறைஷிகளான காஃபிர்கள் என்ன செய்கிறார்கள், யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்களோ, யாரெல்லாம் அடிமைகள் இஸ்லாத்தை ஏற்றார்களோ, யாரெல்லாம் அவர்களுக்கு பொறுப்பாளிகளோ, அவர்களை எவ்வளவு தொல்லைகள் கொடுக்க முடியுமோ, எவ்வளவு சிரமத்திற்கு உள்ளாக்க முடியுமோ, நாம் அவர்கள் கஷ்டத்தை கொடுத்து அவர்கள் ஈமானற்றம் என்ன செய்ய வேண்டும், அவர்களை விளக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் உறுதிமொழியாக எடுத்திருந்தார்கள். அப்படி ஹப்பாபின் இடத்துக்கு பொறுப்பாக ஏற்றுக்கொண்டவர் அவர் என்ன செய்தார், முதலில் சுடுமணலில் போட்டு புரட்டி எடுத்தார். இரும்பு கவச உடைய அணிந்து அவர்களுக்கு வேதனையை என்ன செய்தார், அவருக்கு உள்ளாக்கினார். அதெல்லாம் என்ன செய்யல, ஹப்பாப் பின் அல்-அரத் என்கின்ற சஹாபி அவருடைய ஈமான் அவர்கிட்ட கொஞ்சம் கூட விலகலை. இன்னொன்று, அந்த காஃபிர்கள் எதிர்பார்த்ததுல என்ன விஷயம் தெரியுமா, அவங்க முதல்ல இஸ்லாத்தை விட்டு வெளியே வரணும்னு நினைப்பாங்க. ஒரு சின்ன ஒரு மன மகிழ்ச்சிக்காக தான் அவங்க செஞ்சாங்க. இஸ்லாத்தை விட்டு வெளியேறலையா, சரி அல்லாஹ்வை திட்டு, அல்லாஹ்வோட தூதரை திட்டுன்னு சொல்லுவாங்க, அதையும் செய்யலையா, சரி அதெல்லாம் கூட செய்ய வேணாம், லாத் உஸா அதையும் நான் வணங்குறேன்னு மட்டும் சேர்த்துவா சொல்லிக்கும். ஒன்னே ஃபுல்லாக இது பண்ணு, இல்லை அட்லீஸ்ட் நான் லாத் உஸாவை நான் வணங்குறேன், அந்த கடவுள் நீங்கள் வணங்குறது நான் வணங்குறேன், இனிமேல் திட்ட மாட்டேன் அப்படின்னா சொல்லிட்டு போ, நாங்கள் விட்டுறோம். ஏதாவது இவ்வளோ குடும்பப்படுத்துறோம்ல, பயந்துக்கிட்டு ஏதாவது ஒரு கண்டிஷனுக்கு நீ உட்பட்டு வா, நாங்கள் உங்களை விட்டுறோம் அப்படின்னு சொல்லப்பட்டும் கூட, இன்னும் சொல்லப்போ அல்லாஹ் தஆலா அப்படி சிரமப்படக்கூடிய நிலையை அனுமதியும் கொடுக்குறான். உங்களோட உள்ளத்துல ஈமான் இருக்கும் பொழுது வெளியில நீங்க ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன தெரியுமா செய்யுங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்க என்ன அந்த நேரத்துல ஈமான் இல்லை, நான் அல்லாஹ்வை மறந்தேன், நான் அல்லாஹ் வணங்கலை, அல்லாஹ்வோட தூதரை நான் ஏத்துக்கல, அதே மாதிரி நான் வந்து உங்களோட கடவுளை நான் வணங்குறேன் அப்படின்னு நீ சொல்வதற்கும் அல்லாஹ் தஆலா அனுமதியை கொடுக்கிறான். அந்த அனுமதி கொடுக்கப்பட்டாலும் சஹாபாக்கள் அதை ஏற்கலை. ஏன் தெரியுமா, அந்த அனுமதி எனக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கிறான், ஏன்னா மார்க்கம் இலகுவானது. ஆனா அப்படி நான் சொல்லி நான் வாழணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நான் அல்லாஹ்வுக்கு இந்த உயிர் எப்படா போதான் போது அதை நான் அல்லாஹ்வுக்கு வேண்டி கொடுத்துட்டு போயிடுறேன், ஷஹீதாயிரம் நன்மையை வாங்கினு சொல்லிட்டு சஹாபாக்கள் அனுமதி கூட யாரும் பெரிதாக பயன்படுத்த கிடையாது. அப்ப இந்த ஹப்பாப் அவர்கள் கடுமையான சோதனை உள்ளாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இறுதியாக எந்த மாதிரியான வேதனை அவர்கள் கொடுக்கப்பட்டது தெரியுமா, கற்களை நன்கு என்ன செய்கிறார்கள், பழுக்க காய்ச்சுகிறார்கள், கொதிக்க வைக்கிறார்கள். எந்த அளவுக்கு கொதிக்க வைக்கிறார்கள் என்றால், நெருப்பில் அதை தீயை மூட்டி மூட்டி நல்ல கங்குகளாக நெருப்பு கங்குகளாக ஆகுகின்ற வரை, அதோடைய சூடு ஹை டெம்பரேச்சருக்கு போற வரைக்கும், எவ்வளவு ஹையா போகுமோ அவ்வளவு போகின்ற வரைக்கும் அந்த கற்களை நல்லா சூடாக பழுக்க காய்ச்சி
அந்த கற்களில் என்ன செய்கிறார்கள்? ஹப்பாப் அவர்களை வெறும் உடம்போடு மேலும் கீழுமாக அவர்களை போட்டு மேலும் கீழும் தர வென்று இழுக்கிறார்கள். ஹப்பாப் அவர்களை இழுக்க இழுக்க அவருடைய உடலெல்லாம் காயம் ஏற்படுகிறது. பயங்கரமான புத்தல்கள் அவருடைய உடலில் ஏற்பட்டது. அந்த காயம் ஏற்பட்டு அதில் ஒரு மாதிரி தண்ணி மாதிரி வடியும். ரொம்ப சூடு ஆக ஆக ஒரு தண்ணி மாதிரி வடியும். அந்த தண்ணீர் வடிந்து அந்த கங்குகள் எல்லாம் அணைந்தன என்று வரலாற்றில் இருக்கிறது. அவருடைய அந்த காயத்தினால் ஏற்பட்ட அந்த தண்ணீர்கள் இருக்குல்ல, அந்த தண்ணீர் வடியக்கூடிய நீர், அந்த நீரின் மூலமாக அவருடைய அந்த கங்குகள் எல்லாம் என்ன செய்தது? நெருப்பு கங்குகள் எல்லாம் அணைந்தது என்று அந்த அளவுக்கு என்ன செய்யப்பட்டார்கள்? வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தும் அவர்கள் ஈமானை விட்டு வெளியே போகவில்லை. ஈமானை விட்டு வெளியே போகாமல் இருந்தாலும் உடல் ரீதியான பாதிப்பு தானே, மனுஷன் தானே, எல்லாமே எல்லாருக்கும் தோல் தானே, வேற ஒன்று ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது. தோல் தான். நார்மலாக குத்துனா சூடுபட்டா அடிபட்டா வலிக்கக்கூடிய ஒரு வகையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். எவ்வளோ பலமிக்கவராக இந்த உலகத்தில் இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே வேதனை என்ன செய்ய முடியாது, யாராலையும் தாங்க முடியாது. சஹாபாக்கெல்லாம் சரியான சாப்பாடு கொடுக்கப்படாம, தண்ணி கொடுக்கப்படாம அந்த மாதிரி சூழ்நிலை என்ன செய்யப்பட்டாங்க? வேதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. யா ரசூலல்லாஹ், எங்களுக்காக அல்லாஹ்விட்ட பிரார்த்தனை செய்யுங்களேன், முடியலை எங்களால், ஈமான் நாங்கள் விட்டா போதும் அப்படின்னு சொல்லலை, தாங்கிறதுக்கு கொஞ்சம் சக்தியை கேளுங்க, முடியலை எங்களால் அப்படின்னு. இப்போ ரசூலா சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்க அப்படின்னா. எப்படிப்பட்ட வேதனை அனுபவிச்சுட்டு வராங்க. அந்த நேரத்தில் நீ ரொம்ப அவசரம் பண்ணி யாருக்காவது சொன்னாலும் மனசில் எப்படி இருக்கும் கண்டிப்பாக யோசிச்சு பார்க்கணும். ஆனால் சஹாபாக்கள் அதை பெருசாக எடுத்துக்கலை. ஏன் ரசூலா நீங்கள் இதை அவசரப்படுறீங்க அப்படின்னு சொன்னதா விளக்க ரசூலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறப்ப அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு முன்னாடி மக்கள் வாழ்ந்தார்கள். அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார் என்பதற்காக ஒரு மனிதருக்காக பெரிய குழி தோண்டப்படும். அந்த குழியில் அவர் நிறுத்தப்படுவார். நிறுத்தப்பட்டு அவருடைய தலையில் ரம்பம் வைக்கப்பட்டு நீ அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார் மறுக்கிறார் என்று கேட்கப்படும். அவர் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். ரம்பத்தை வைத்து அவர்கள் அறுத்து கொண்டே இருப்பார்கள். இறுதியாக அறுத்து அவருடைய உடல் 2 கூறாக பிளக்கப்படும். அந்த நிலையிலும் அவருடைய ஈமான் அவரை விட்டு போகலை. அதே போன்று நெருப்பான இரும்பிலான அந்த சீப்பை நல்ல நெருப்பில் நன்கு காய்ச்சி என்ன செய்வார்கள்? மேலையில் கோதுவார்கள். அதனுடைய தாக்கம், அதனுடைய வலி எந்த அளவுக்கு இருக்கு தெரியுமா? ஒருவருடைய தோலையும் அதற்கு உள்ளே உள்ள மாமிசத்தையும் உள்ளே உள்ள எலுமையும் சென்று தாக்கக்கூடிய அளவிற்கு மேலில் கோதக்கூடிய அந்த வேதனை செய்யும் ஒருவருக்கு வேதனை ஏற்படுத்தும். அந்த சூழ்நிலையிலும் ஒருவர் தன்னுடைய ஈமானை விட்டு என்ன செய்யல, வெளியே போகல. ஆனா நீங்க தான் கொஞ்சம் அவசரப்படுறீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை கேட்டோன்னே அவங்க போயிட்டாங்க திரும்ப. அப்போ நம்மளோடலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாங்க அப்படின்னு சஹாபாக்கள் செய்தார்கள். திரும்ப செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆக அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருக்கிறான். நம்ம எல்லாம் அவ்வளவுலாம் சிரமப்படலை, அவ்வளவுலாம் கஷ்டப்படலை. நமக்கு ஏதாவது ஒரு சின்ன துன்பம் ஏற்பட்டாலும் நமக்கு தான் அது ஏற்பட்ட மாதிரியும் இந்த உலகத்தில் நம்ம தான் கஷ்டப்படுற மாதிரியான உள்ளத்துல ஒரு சிந்தனையை ஷைத்தான் போட்டுடுறான். இந்த உலகத்தில் உன்னை தவிர யாருமே கஷ்டப்படலை, நீ தான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிற, நீ எதுக்கு தொழுவணும், நீ எதுக்கு ஓதணுன்ற மாதிரி உள்ளத்துல ஷைத்தான் சில வஸ்வாஸ்களை ஏற்படுத்துவான். அதற்கு நாம் இடமளிக்காமல் அல்லாஹ் மீது உறுதியான ஈமானை நாம் கொண்டிருந்தால் நிச்சயம் அல்லாஹ் தஆலா அவனுடைய வாக்குறுதி உண்மையானது. வயுத்ஹிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், சதாவும் ஆறு ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை நுழைவிப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கிறான். அப்படிப்பட்ட சொர்க்கவாசிகள் அல்லாஹ் நம்ம எல்லோரும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.